அம்மன் சமைத்த உணவு பற்றி தெரியுமா? அம்மனை பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் சீனிவாசர் என்ற தீவிர பக்தர் தொண்டு செய்து வந்தார். ஒரு நாள் கடும் உடல் சோர்வினால் அவர் உறங்கிவிட்டார். கண் விழித்தபோது நேரம் கடந்திருந்தது. மன்னரின் சேவகர்கள் பிரசாதம் தயாராகிவிட்டதா என வினவினர். பதற்றத்துடன் உள்ளே சென்றவர் அங்கு அறுசுவை உணவுகள் முன்னமே தயாராக இருப்பதைக் கண்டு வியந்தார். இதற்கிடையில் கருவறையில் மீனாட்சி அம்மனின் வைர மூக்குத்தியை காணவில்லை என அர்ச்சகர் கலங்கினார். அப்போது, என் பக்தன் தூங்கியதால் நான் அவன் சார்பாக சமைத்தேன் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. மடப்பள்ளியில் வெளிச்சம் போதாததால் என் மூக்குத்தியின் ஒளியில் சமைத்து அங்கேயே வைத்துவிட்டேன் என்றாள் அன்னை. விரைந்து சென்று பார்த்தபோது சமையல் கூடத்தில் அம்மனின் வைர மூக்குத்தி ஜொலித்துக் கொண்டிருந்தது. தன் பக்தனுக்காக அம்மனே இறங்கி வந்து சமைத்தது சீனிவாசனின் நெஞ்சை மிகவும் நெகிழ வைத்தது. அன்னையின் இந்த அதிசயம் வியக்க வைக்கிறது அல்லவா? அம்மனை பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீகம் கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எப்போதும் அம்மன் உங்கள் கூடவே இருப்பார்.